ஒரு ஊரில் ராஜாவும் ராணியும் இருந்தாங்களாம். அவங்களுக்கு ஒரு அழகான பொண்ணு இருந்ததாம். அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண ஆசைப்பட்டாங்களாம். அப்போ 2 மாப்பிள்ளைங்க வந்தாங்களாம். அந்த 2 மாப்பிள்ளைக்கிட்டையும் சொன்னாங்களாம், இது மாதிரி யார் உனக்காக இது மாதிரி தன்னோட கையை வெட்டி தராங்களோ அவங்களுக்கு தான் நான் கல்யாணம் பண்ணி தருவேன் உன்னை அப்படி சொன்னாங்களாம். உடனே இந்த பொண்ணு அந்த 2 பேருங்கள்ட்டையும் போயிட்டு இது மாதிரி சொன்னாங்களாம், அது மாதிரி எனக்காக நீங்கள் கையை வெட்டி தருவீங்களா அப்படி சொன்னாங்களாம். ஒரு பையன் அமைதியாக இருந்தானா, இன்னொரு பையன் கையை வெட்டுறதுக்காண்டி ஓங்குனானாம். உடனே சரி சொல்லிட்டு சரி நிறுத்துங்க அப்படின்ட்டாங்களாம். உடனே சரி நீங்கள் ஏன் கையை வெட்ட போகிறீங்கன்னா, உங்கள் பொண்ணுக்காக நான் என்ன வேணால் செய்வேன், கையை வெட்டி தருவேன் அப்படி சொன்னாங்களாம். இன்னொரு மாப்பிள்ளை என்ன சொன்னாங்களாம், இது மாதிரி என்னால் அதை வெட்ட முடியாது அப்படி சொன்னாங்களாம். ஏன் அப்படின்னா, உங்கள் பொண்ணோட வாழணும் என்னோட கனவு தான், ஆனால் கையை இழந்துட்டு கடைசி வரைக்கும் வாழாமல் இருக்க முடியாது. இதே கையோட உங்கள் பொண்ணை கொடுங்க, நான் நல்லபடியாக வச்சு வாழ்வேன் அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே அவங்க அப்பா அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம். சந்தோஷப்பட்டு என்ன சொன்னாங்களாம், கடைசியில் கையை வெட்டுறேன் அப்படின்னு சொன்னாங்களே விட்டுட்டு, கையெல்லாம் வெட்டி தர முடியாது, உங்கள் பொண்ணோட முழுசாக நான் வாழணும்னு ஆசைப்பட்றேன், கையெல்லாம் வெட்டி கொடுத்துட்டு உங்கள் பொண்ணை கஷ்டப்படுத்தி தினம் அழ வைக்கிறதுக்கு கையை வெட்டாமல் உங்கள் பொண்ணை கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாங்களாம். ஸோ இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எப்போதுமே புத்திசாலித்தனமாக இருக்கணுமா. இது மாதிரி ஏதோ அன்புக்காக லவ்வுக்காக அப்படி சொல்லி கையை வெட்டுறேன் அதை வெட்டிட்டு லைஃப்பை வாழாமல் இருக்கிறதுக்கு அது மாதிரி அறிவுபூர்வமாக அதெல்லாம் பண்ணக்கூடாது, பண்ணாமல் வாழ்க்கை வாழ்கிறதுக்கு அப்படின்னு இருக்கணுமா அப்படி ஸ்டோரி